இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமம் 32, 28, 29 வசனங்கள். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை. அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். ஏசாயா 27வது அதிகாரம் 11வது வசனத்துல, அது உணர்வுள்ள ஜனமல்ல, ஆகியால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். உணர்வில்லாத ஜனங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார், இறங்க மாட்டார் என்று சொல்லி இந்த வேத பகுதியில நாம் வாசிக்கிறோம். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு வல்லமையுள்ள தலைவனாக எகிப்திலிருந்து அழைத்து வந்து அந்த வனாந்திர வாழ்க்கையெல்லாம் வனாந்திரத்திலெல்லாம் அதிசயமாக அவர்களை நடத்தி கடைசியிலே அவர் மரணம் அடையும் நேரம் வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. அந்த வனாந்திர வழியெல்லாம் கர்த்தருடைய துணையோடு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் தேவனுடைய மனுஷனாகிய மோசே. ஜனங்களுடைய குணத்தையும் அவர் பார்த்து அறிந்திருந்தார். கர்த்தர் அவர்களோடு பாராட்டின இரக்கத்தையும் கர்த்தருடைய வல்லமையான கிரியைகளையும் அவர் கண்ணார கண்டு அறிந்திருந்தார். கடைசியிலே இந்த உலகத்தை விட்டு போகும்படியான நேரம் வந்த பொழுது அவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் அவர்களை நடத்தின விதத்தை பற்றி பேசுகிறார். கர்த்தர் அவர்களை வழி நடத்தி வந்த வழிகளை எல்லாம் அவர் விவரித்து சொல்லுகிறார். எனக்கு இந்த 120 வயதாகிறது, நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசி வார்த்தைகளாக கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை அவர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர். அவர் உங்களுக்கு முன்னால் இருந்து எகிப்தியனையும் எமோரியனையும் ஏவியனையும் பெர்சியரையும் கிர்காசரையும் துரத்தி விடுவார். அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரித்த பிறகு விடுதலையின் வருஷத்தை நீங்கள் கூற வேண்டும். அதை சுதந்திரித்து புசித்து திருப்தியாகி நீங்கள் வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிற இப்பொழுதே உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, கர்த்தரை சார்ந்து இருக்கவில்லை என்று நான் அறிவேன். நான் போன பிறகு எவ்வளவு எளிதாக நீங்கள் அவரை விட்டு விடுவீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த பாட்டே அதற்கு சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு பாட்டு, வானங்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு பாட்டை சொல்லுகிறார். அந்த பாட்டின் இடையிலே வருகிற வரிதான் இது. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை என்று சொல்லி அவர்களுடைய குறையை சொல்லி மோசே சொல்லுகிறார். அவர்கள் ஞானம் அடைந்து முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்வில்லாமல் போனது என்று சொல்லி வேதத்துல நிறைய இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி அதை சொல்வார், கண்களிலிருந்தும் காணாமலும் காதுகளிலிருந்தும் கேளாமலும் இருதயத்தால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்வதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அதேதான் இயேசு கிறிஸ்துவும் சொல்வார், கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் இருக்கிற ஜாதி என்று சொல்லி. மற்ற ஜாதிகளை பற்றி உணர்வில்லாத ஜனம் என்று வேதத்துல அதிகமாக சொல்லப்படவில்லை. இந்த ஜாதி எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனங்களை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், அற்பமான ஜனம், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், சொற்பமான ஜனம் என்று நான் இவர்களை ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் அவர்களை ஏற்படுத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை, அவர் ஒருவரே அவனை நடக்க பழக்குவித்தார். பாழான ஸ்தலங்களிலும் உளையிடுதல் உள்ள இடங்களிலும் கர்த்தர் அவனை நடத்தினார். ஒரு தகப்பன் தன் பாலகனை சுமப்பது போல சுமந்து கொண்டு வந்தார் என்றெல்லாம் சொல்லி மேன்மை பாராட்டப்பட்ட இந்த ஜாதி, அவர் தனக்கென்று தெரிந்து கொண்ட இந்த ஜனங்களை பற்றி கர்த்தர் கடைசியிலே சொன்ன ஒரு
வார்த்தை இதுதான், அது யோசனை கெட்ட ஜாதி, உணர்வில்லாத ஜனம் என்று சொல்லி. ஏன் அவர்களை பற்றி அப்படி சொல்லப்பட்டது என்று நாம் யோசித்து பார்த்தால், கர்த்தர் அவர்களுக்கென்று பிரத்யேகமான காரியங்களை சொல்லி இருந்தார், செய்திருந்தார். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் செய்யாத அற்புதங்களை அவர்களுக்கு செய்திருந்தார். கர்த்தருடைய கை வல்லமையை கண்ட ஜனங்கள் அவர்கள், ஓங்கிய புயத்தினால் நடத்தப்பட்ட ஜனங்கள் அவர்கள். இதெல்லாம் பார்த்து விட்டோம். உங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வம் இவைகள் என்று சொல்லி கன்றுக்குட்டியை பின்பற்ற அவர்களுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. அதுதான் ஆண்டவர் அவர்களை பற்றி குறைப்பட்டு கொண்டார். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்கள் முடிவை நன்றாய் சிந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் யோசனை கெட்ட ஜாதியாக இருப்பதற்கு காரணம், அவருடைய இருதயத்திலே அவர்கள் உணர்ந்து குணப்படவில்லை. கர்த்தர் செய்த காரியங்களை எல்லாம் அவர்கள் தியானிக்கவில்லை, அதையெல்லாம் அவர்கள் யோசித்து பார்க்கவில்லை. ஆண்டவரோடு வாழ்கிற ஜனம், ஆண்டவருடைய கை வல்லமையை கண்ட ஜனம், அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் தியானித்து பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரை விட்டு அவ்வளவு எளிதாக பின்வாங்கி இருக்க மாட்டார்கள். வேதம் நமக்கு அறிவுறுத்துகிற ஒரு காரியம். உணர்வுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். உணர்வுள்ள ஜனமாக கர்த்தரை நாம் தேட வேண்டும். நாம் அப்படி தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். உணர்வுள்ள ஜனமாக எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே இந்த உணர்வு எதிர்பார்க்கப்பட்டதென்றால், அதிக நாட்கள் அவர்கள் கர்த்தரோடு வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது அவர்கள் உணர்வுள்ள ஒரு ஜனமாக கர்த்தரை நம்ப, இந்த வெளியே இப்படித்தான் காரியங்கள் இருந்தாலும் இதற்கு பின்னால் வேறு இருக்கிறது, கர்த்தர் தன்னுடைய கை வல்லமையை விளங்க பண்ணுவார், கர்த்தர் தம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணுவார் என்று சொல்லி கர்த்தருடைய கை வல்லமையை அவர்கள் யோசிக்கும்படிக்கு, நிதானிக்கும்படிக்கு, ஆராய்ந்து நிதானிக்கும்படிக்கு அவர்கள் எதிர்பார்க்கப்பட்டார்கள். அவர்கள் அதை செய்யவில்லை. அதனால்தான் கர்த்தர் அவர்களை யோசனை கெட்ட ஜாதி என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு உணர்வில்லை, ஆகவே கர்த்தர் அவர்களுக்கு இறங்காதிருப்பார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இதை கேட்கிற நீங்களும் கூட ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய கை வல்லமையை கண்டவர்கள், ஒருவருக்கும் செய்யாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்கள் உணர்வுள்ளவர்களாக கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும். சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ அது பரவாயில்லை, அதை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த எகிப்திலிருந்து, இருப்பு காலவா என்று சொல்லப்படுகிற அந்த எகிப்திலிருந்து உங்களை மீட்டு அழைத்து வந்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு தம்முடைய கை வல்லமே அதிசயங்களை, அற்புதங்களை அவர் காண்பித்திருக்கிறார். நிறைய பேர் சாட்சி கூறுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய அதிசயங்களை எனக்கு செய்தார், பெரிய அற்புதங்கள், மனுஷரால் செய்ய முடியாத காரியங்கள், கிரகிக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் எனக்கு செய்தார் என்று ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்கிற அநேக சாட்சிகளை கேட்கிறோம். நீங்களும் அப்படி ஒரு சாட்சியை பெற்ற, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை பெற்ற ஜனமானால் உங்களிடத்திலே கர்த்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியது உணர்வுள்ள ஜனமாக இருக்க வேண்டும். பாதியிலே விடும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிசயத்தை செய்யவில்லை. ஏதோ ஒரு அற்புதத்தை காட்டி உங்களை அதோடு விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய தொடங்கவில்லை. அது ஒரு ஆரம்பம்தான். கடைசி வரைக்கும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி, என்ன ஒரு போராட்டத்திலே நீங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய போராட்டம் இப்பொழுது உங்களை தாக்கி இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நிமிடம், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். வெளி காரியங்களை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், வெளியிலே தெரிகிற தோற்றத்தை தான் நான் பார்க்கிறேன். நீர் எனக்கு செய்த அற்புதம் பெரியது, இன்னும் நீர் செய்ய வல்லவர். என்னுடைய வாழ்க்கையிலே நீர் கிரியை நடப்பித்து என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ கிருபை உங்கள் மேல் இறங்குகிறது.
நீங்கள் படுகிற எல்லா பாடுகளும் அவருக்கு தெரியும். ஏசப்பாவை நோக்கி பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய கை வல்லமே கண்ட மனுஷி நான், ஒருத்தருக்கும் செய்யாத காரியங்களை எனக்கு செய்தீர். இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே நான் கலங்கி நிற்கிறேன். அந்த ஆதி நாளின் விசுவாசம் என்னை விட்டு போய்விட்டது ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் தாரும். இந்த சூழ்நிலையிலேயும் நீர் எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கிற விசுவாசத்தை தாரும். உம்மை நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். எரிகிற இந்த அக்கினி சூளைக்கும் என்னை தப்புவிக்க வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் எங்கள் நல்ல தகப்பனே. இந்த நாளிலே கர்த்தாவே, உள்ளத்தின் ஆழத்துல ஏக்கத்தோடு பாரத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்யும். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீர். உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடப்பதாக என்று இயேசுவின் நாமத்தினால நாங்க கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். இப்பொழுது இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறி போகட்டும், எல்லா தீமைகளும் விலகி போகட்டும். உன்னுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியப்பா. அவர்களுக்கு சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, செழிப்புண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தினால நாங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதியும். உணர்வை தாரும். கர்த்தர் அதிசயங்களை இன்னும் செய்கிறார், செய்ய வல்லவர், என்னுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார் என்கிற உணர்வை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும். எல்லா தடைகளும் நீங்கட்டும், எல்லா போராட்டங்களும் மாறி போகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.